ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு மசாலா சுண்டல் தான் பார்க்க போகிறோம். இது வண்டிக்கடையில் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எப்படி அதே டேஸ்ட்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்லேயே அந்த டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராகவே செய்யலாம். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சுண்டலை வேக வச்சு எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த வண்டிக்கடை சுண்டல் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் இல்லாட்டி இந்த மாதிரி வெள்ளை பட்டாணி இது ரெண்டில் அதை செய்வாங்க. நம்ம இது ரெண்டில் எது வேணால் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை சுண்டல் தான் எடுத்திருக்கேன். வெள்ளை சுண்டலை நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு இதை ஒரு 3 விசில் அல்லது 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு குக்கரை பொறுத்து. என்னோடய குக்கர் பார்த்திங்கன்னா 3 விசிலே நல்லா சூப்பராக வந்துடும். பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த தண்ணி நமக்கு தேவைப்படும். ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 4 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப நைஸாலாம் நறுக்க வேண்டியதில்லை. ஒரு வெங்காயத்தை 4 பாதியாக போட்டாலே போதும். ஏன்னா நம்ம அரைச்சி தான் எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 4 துண்டு இஞ்சி, ஒரு 6-7 பல் பார்த்திங்கன்னா பூண்டு சேர்த்துருக்கேன். 2 கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இது கூடவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நான் 2 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு சுண்டல் எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் மிளகாய் சேர்க்கணும். இல்லாட்டி ரொம்ப காரமாயிடும். நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஃபைனாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சுண்டல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் பார்த்திங்கன்னா ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல சட்னி மாதிரி பேஸ்ட்டு, அதை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இதோட பச்சை வாசனை நல்லா போகணும். இதோட பச்சை வாசனை இருந்தால் அந்த சுண்டலில் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது. கம்ப்ளீட்டாக இதோட பச்சை வாசனை போகணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா எண்ணெய் திரண்டு வர வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லாட்டி கரம் மசாலா. கண்டிப்பாக இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. மஸ்ட் அதை சேர்க்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டு அதே மாதிரி கிடைக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம சுண்டல் வேக வச்சுருப்போம்ல தண்ணி, அந்த தண்ணியை சேர்த்துக்கணும். தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. இந்த வேக வச்ச சுண்டலோட தண்ணியை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். தண்ணியில் தான் பார்த்திங்கன்னா அந்த சத்து இருக்கும். எப்பயுமே ஏதாவது ஒன்று வேக வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணியில் தான் அந்த சத்து ஃபுல்லாக இருக்கும். அதனால் அளவான தண்ணி வச்சு இந்த மாதிரி தண்ணியை இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இதுவரை நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கல. மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் சுண்டலில் உப்பு சேர்த்து தான் வேக வச்சேன். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். நல்லா திறந்து வச்சே கொதிக்க விடுங்க. ஏன்னா இதோட பச்சை வாசனை நல்லா போயிடும். ஒருவேளை பச்சை வாசனை இருந்தால் கூட நம்ம திறந்து வச்சு கொதிக்க விடும்போது எல்லாமே போயிடும். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சுண்டலை ஆட் பண்ணிடலாம். சுண்டல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சுண்டலும் அந்த மசாலாவும் பார்த்திங்கன்னா நல்லா பிடிச்சி வரணும். நல்லா சதன்னு ஒரு கிரேவி டைப்பில் வரும். ரொம்ப கிரேவி மாதிரிலாம் இது பண்ணிடக்கூடாது. சதன்னு இருக்க மாதிரி நம்ம செஞ்சால் போதும். பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. நல்லா இந்த ஸ்டேஜ் வர்ற வரை நம்ம அடுப்பிலே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இந்த பதம் வரை நம்ம அடுப்பில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இனிமேல் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு கடையிலலாம் எப்படி நம்மளுக்கு சர்வ் பண்ணுவாங்களோ அது மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அது நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேரட் துருவி எடுத்துருக்கேன். அடுத்து இது மேலே நம்ம கேரட்டையும் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக அந்த வெங்காயம் கேரட் இதெல்லாம் ஃபைனலாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் கண்டிப்பாக அதே மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கேரட்டை தூவினதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலைகளை தூவிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே சாப்பிட தோணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையிலலாம் அன்ஹெல்தியாக வாங்கி சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியாக அதே டேஸ்ட்டில் நம்மளுமே பார்த்திங்கன்னா வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. அப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.